ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிலா டிசைன்ஸ். இன்றைக்கி என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு சொன்னால், இந்த ப்ளவுஸோட டிசைன் ட்ரேசிங் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம். பேக் நெக் எப்படி ட்ரேஸ் பண்ணுறது, ஸ்லீவ்ஸ் எப்படி ட்ரேஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிலாம் ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம். இப்போ இந்த கொடி டிசைனில் நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொன்னால், இந்த கிளாத் வந்து ரொம்ப டேமேஜாக இருந்தது. இந்த கிளாத்தில் வந்து நம்மளால் த்ரெட் ஒர்க் பண்ண முடியல. ஆக்சுவலாக கஸ்டமர் வந்து இதில் த்ரெட் லீஃப் தான் கேட்டிருந்தாங்க, கிராஸ் லீஃப் ஃபில்லிங்கில். பட் த்ரெட் ஒர்க் பண்ண முடியலன்றதுனால, த்ரெட் ஒர்க் பண்ணணுன்னா ரொம்ப டேமேஜ் ஆகுது கிளாத்து. அதனால் நான் பீட் ஒர்க் பண்ணியிருக்கேன். இப்போ அந்த குட்டி குட்டி லீஃப் அங்கங்கே வருது இல்லையா, அந்த லீஃபுக்கு எல்லாம் சாரியோட கலர் பார்த்திங்கன்னா க்ரீன் உங்களுக்கு. அதனால் க்ரீன் கலரில் கிராஸ் லீஃப் ஃபில்லிங் கொடுக்குறேன். பீட்ஸில் கொடுத்துருக்கேன். ஸோ பீட்ஸில் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த கொடிக்கு எல்லாமே சுகர் பீடு கொடுத்து, பீட்ஸுக்கு அவுட்லைன் வந்து சுகர் பீடு கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் அந்த லவங்கம் மாதிரி தொங்குற எல்லா லீஃப் பெட்டல் பார்ட்டுக்குமே நான் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா, நம்பர் 3 பீடு கொடுத்து எட்ஜில் சுகர் பீடு வச்சு ஃபில் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் கடைசியில் இந்த புட்டாஸோட கடைசி வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அந்த இமேஜஸ் வந்து எப்படி நமக்கு அவுட்லுக் வந்திருக்கு, ப்ளவுஸோட அவுட்லுக் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கரெக்டாக உங்களுக்கு தெரியும்.